பிரைஸ்லோ கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த காலையில் கூட சிறு ஒரு டாபிக் பார்க்க கருவி செய்தற்காய் நன்றி எழுதியத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம இப்போ நமக்கு தெரிஞ்ச கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தெரிஞ்ச ஸ்டோரி தான், ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, வேதத்தில் உள்ளது நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. ஆதியாகமம் 37 யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்பு, யாக்கோபும் சகோதரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. படிக்கலாம், கொஞ்சம் படிப்போம். யாக்கோபு சந்ததியில் வரலாறு. யோசேப்பு 17 வயதில் இருக்கும்போது அவன் சகோதரனோட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். சரிங்களா. அவனுடைய அண்ணனுங்க பில்கால் சில்பாலுடைய பிள்ளைங்க என்ன பண்ணாங்க கூட இருக்கிறாங்க. இள வயது இஸ்ரவேலின் இள வயது. யாக்கோபுக்கு தான் இஸ்ரவேலின் பேர் மாற்றினார் இல்லையா ஆண்டவர். அந்த குமாரர்லாம் எல்லாம் அதிகமாக நேசித்தான். யாரை? இஸ்ரவேல் முதிர் வயதில் யாரை நேசித்தார்? யோசேப்பு அதிகமாக நேசித்தார். ஏன்னா கடைசியாக பிறந்தான், அவன் சின்னவன். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பான் அவன். அதனால அவனை அதிகமாக நேசித்தது மட்டும் இல்லை, அவன் தகப்பனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால அவனை நேசித்தார். ஒரு பாயிண்ட் வச்சா. அடுத்தது சகோதரர் எல்லாரிலும் அவன் அதிகமாக நேசிச்சதுனால யாருக்கு பகையாச்சு? சகோதரர்களும் அவனை பகைச்சாங்க. தகப்பன் அவனை மட்டும் நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவனை பகைச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவன் சொல்கிறான், நான் ஒரு சொப்பனை கண்டேன். எல்லா அரிக்கட்டுகளும், நான் எல்லாத்துக்கும் எல்லா அரிக்கட்டுகளும் நிமிர்ந்து நிற்கிது. நம்ம அரிக்கட்டு மட்டும் நீங்கள் எல்லாரும் எல்லா மற்ற அரிக்கட்டுகளும் என்னை வணங்குது அப்படி சொல்கிறான். வரிக்கட்டு வணங்குதுன்னா அப்போ அவங்க கேட்குறாங்க, ஓ அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குது, எங்கள் அரிக்கட்டெல்லாம் தலை வணங்கி உனக்கு வணங்குதா அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? ஆமாம் சொல்கிறான். சொன்ன இன்னும் கொஞ்சம் பகையாகி போச்சு அவங்களுக்கு. நீ எங்கள் மேலே துரத்தனை பண்ணுவியா, நீ எங்களை ஆள போறியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துச்சு. சொப்பனத்து நிமித்தமாக யோசேப்பை அதிகமாக கோவப்பட்டாங்க. அதுக்கடுத்து அவன் என்ன சொல்கிறான்? திருப்பியும் சும்மா இல்லாமல் இன்னொரு சொப்பனை கண்டுறான்மா. இன்னொரு சொப்பனை கண்டேன். அதில் என்னென்னா சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரமும் என்னை வணங்கினதுன்னா. அப்போ தகப்பனுக்கே கோவம் வந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் உங்கள் அம்மா சகோதரெல்லாம் உன்னை வணங்குவோமா, குனிந்து வணங்குவோமான்னு சொல்லி அவனை கடிந்து கொள்கிறார். சொன்னவொன்னே அவன் சகோதரர் அவன் மேலே ரொம்ப பொறாம வந்துச்சாங்க, ரொம்ப பொறாமப்பட்டாங்க. தகப்பனையும் சொல்லிட்டானே அப்பா என்னடா அதுன்னு. அவன் தகப்பன் சொன்னதை மனசில் வச்சுக்கிறான். தகப்பன்காரன் என்ன சொல்கிறான், இவன் போய் சொன்னானே இந்த சொப்பனத்தெல்லாம் அவன் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சீகேமுக்கு போகிறாங்க, ஆடுகளை மேய்க்கிறாங்க. இவன் போய் அனுப்புகிறான். யார் உங்களுக்கு தெரியும், இதுலேருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது நான் சொல்கிறேன். இப்போது என்ன செய்கிறாங்க, போகிறான், போய் ஆடுகளை மேய்க்கிட்டு போனாங்க. பிள்ளை அவனோட சகோதரரை காணும். அதனால் அவங்க தேடின்னு போகிறான். தோத்தான் வரையிலும் போகிறான். தோத்தானில் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்ட பிறகு அவங்க வரதை பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, தூரத்துலேயே அவனை கொலை செய்யறதுக்கு தயார்படுத்துகிறாங்க. அவனை தூக்கி என்ன செய்கிறாங்க, ஒரு குழியில் போட்டாங்க. துஷ்ட மிருகங்கள் பட்சித்ததுன்னு சொல்லுவான். ஆனால் ரூபன் அதுலேருந்து அவனை தப்பி வைக்கிறான். நான் திரும்பவும் கொண்டு போக மாட்டேன். ஆனால் அதை செல்லலை. என்ன பண்ணுறாங்க, அவங்க நினச்சது மாதிரியே குழியில் போட்டுறாங்க. அவனை சொல்கிறான், ரத்தம் சிந்த வேண்டாம்னு சொல்கிறான். சிந்தனா அந்த இது அவஸ்தையாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்கிறான், குழியில் போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவனை தப்பிச்சிட்றான். அப்போ வனாந்தரத்தில் அந்த குழி எப்படி இருக்கும் பாருங்க, தண்ணி இல்லாமல் எவ்வளோ ஆழமா. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவனை பல வருண அங்கி அவனை கட்டிடுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அவனுக்கு ஆசையாக செஞ்சு போட்டிருந்தது அழகான ஒரு அங்கி, பல வருண கலரில். அதை அவுத்துடுறாங்க. அவுத்துட்டு அதில் மிருகத்துடைய ரத்தத்தை பூசி ஏற்றும் போயிடுறாங்க. போட்டாங்களோ உள்ளே போட்டுடுறாங்க கோயிலில். அப்போ அவங்க வராங்க, எகிப்துலேருந்து ஆளுங்க வராங்க. அவங்ககிட்டருந்து எல்லாத்தையும் அந்த பிரச்சனைலாம் ஏற்றின்னு வராங்க. யூதா என்ன செய்கிறான், அந்த சகோதரனை கொண்ட ரத்தத்தை மறைப்பது லாபம் என்ன, இவனை வித்துடலான்றான். இஸ்மாயில் இருக்கே விற்று போகிறாங்கன்னு சொன்னாங்க. அவனை வித்துடுறாங்க, போயிடுறான். அவங்க கொண்டு போகிறாங்க, கடந்து போகிறாங்க. குயிலிங்க எடுத்து அவனை இஸ்மாயிலுக்கு 20 வெள்ளி காசுக்கு வித்துறான். அவன் என்ன செய்கிறாங்க, யோசேப்பை எகிப்துக்கே கொண்டு போனார்கள் இருக்குது 28 வசனம். யோசேப்பு எங்கே போகிறாங்க, இங்கே எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க அடிமையாக. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒருவன் என்ன செய்கிறான், உண்மையை சொல்கிறான், தான் சொப்பனை கண்டேன் அப்படின்னு உண்மையை சொல்கிறான். முதல்ல தகப்பனுக்கு அன்பாக இருக்கிறான். தகப்பன் அவன் மேலே அன்பாக இருக்கிறதுனால ஒரு பொறாமை, சொந்த சகோதரங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு ஒரு பொறாமை.
ரெண்டாவது பாருங்க, தகப்பனுக்கு என்ன செய்யறாங்க, அந்த அரிக்கட்டு சொல்லும் போதே சகோதரருக்கெல்லாம் வந்து போறாம கோபம் வருது. வந்து நீனா அதிகாரம் செய்ய ஆளுமையாங்களன்னு கேட்குறான். மூணாவது பாருங்க, தகப்பனுக்கே கோபம் வருது. சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம்னா தகப்பனுக்கு கோபம் வருது. ஆனால் மனசில் என்ன செய்யறாரு, அதை வச்சுக்கிறாரு, அவன்கிட்ட கடிந்து கொள்றாரு. மூணாவது. நாலாவது பாருங்க, அவன் மேலே எவ்வளோ ஒரு பொறாமையாக இருந்தா அவன் என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு போய் தேடி போகிறான். அவன் சகோதரன் அன்பில் அவன் எங்கே போகிறான், தேடிட்டு போகிறான். சகோதரன் எங்கே என்ன பண்ணுறாங்களோன்னு அவங்க சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் போகிறான், அன்போடு போகிறான். ஆனால் அன்போடு போனவனுக்கு என்ன கிடச்சிதுங்க, குழி தான் கிடச்சிது. குழியும் அடியும் உதையும் கிடச்சி உள்ள குழியில் போட்டு என்ன பண்ணாங்க, விற்று போட்டாங்க. 20 வெள்ளி காசுக்கு விற்றுட்டாங்க. பாருங்க, யூதாஸ் ஆண்டவரை 30 வெள்ளி காசுக்கு விற்ற மாதிரி இவனை 20 வெள்ளி காசுக்கு அவங்க விற்று போட்டாங்க. விற்றுட்டாங்க. விற்றுட்டு வீட்டுக்கு போயிடறாங்களா. இப்போ இவனை வந்து எகிப்துக்கு எடுத்துன்னு போகிறாங்க அடிமையாக. ஆனால் நம்ம பாருங்க, ஆண்டவர் அவனை எகிப்தில் கூப்பிட்டு போனால் கூட நல்லா தான் வச்சுருக்கிறாரு. இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு கருத்து தெரியுதுன்னா, மனுஷன் எவ்வளோ வேணால் நம்மளுக்கு துரோகம் செய்யலாம், எவ்வளோ வேணால் நம்மளை அநியாயம் பண்ணலாம், அக்கிரமம் பண்ணலாம், நம்மளுக்கு துராலோசனை கொடுக்கலாம், என்ன வேணால் நம்மளுக்கு பாவம் பண்ணலாம், நம்மளை என்ன வேணால் எடுக்கணும் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு போதும் கைவிடுறதே இல்லைங்க. ஒருபோது கைவிடுறதே இல்லை. மனுஷன் நமக்கு ஏமாத்திரம். ஆண்டவருக்கு என்ன ஏமாத்துறங்க, மனுஷன் மண் புல்லை போட்டு பூவை போல இருக்கலாம். அவன் போய் சேமத்தை கேட்க போய் கடைசியில் வழி தப்பி திரிகிறத கண்டு ஒரு ஆள் கேட்குறாரு, தோத்தானுகள் இருக்கிறான் பார்த்தேன். அதை கஷ்டப்பட்டு அவன் போய் பிடிக்கிறான். சகோதரர்கள் அவனுக்கு தலைவிதியாக போய் கண்டுபிடிச்சி போகிறதுக்கு அவன் சொல்லியிருக்கலாம், தகப்பங்கிட்ட கூட நான் போகலன்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு வழி தெரியல நைஸாக திரும்பி வந்துட்டு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை பார்த்துட்டேன்னு போய் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அது எதுவுமே செய்யலை. அவன் கஷ்டப்பட்டு தேடி 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 போகிறான். வழி தெரியலனோட விடலாமே பள்ளத்தாக்கில் அங்கே இங்கே எல்லாம் போகிறான். போயிட்டு என்ன செய்கிறாங்க, போய் கேட்குறான். அப்போ தான் அங்கே ஒரு ஆள் சொல்கிறாரு, தோத்தானில் இருக்கிறான். தோத்தானுக்கும் போகிறான். ஆனால் அவன் செஞ்ச பாவம் என்ன, நன்மை செய்தான், சகோதரனுக்கு நன்மை செய்தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நன்றி கட்டத்தனமாக பொறாமையின் மிகுதியால் அவனை தூக்கில போட்டு வித்துடுறாங்க. இதான் சொல்கிற, மனுஷன் பொறாமைக்கு தப்பவே முடியாதுங்க, வன்கண்ணுக்கும் தப்பவே முடியாது. நமக்கு பொறாமை வந்துருச்சுனாலே அவ்வளோதான், முடிஞ்சது, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சதுங்க. யாருக்கு யார் மேலே பொறாமல் வந்தாலும் சரி, அது நிற்கவே நிற்காது. பயங்கரமாக அது ஆக்ரோஷமாக எழும்பி கொலை செய்கிற அளவுக்கு போகிறாங்க பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் மேலே என்னது, பொறாமை, ஆத்திரம். ஒரு சொப்பனத்து நிமித்தமாக சாதாரணமாக ஒரு எடுத்துருக்கலாம் அது சொப்பனத்தாமே. ஆனால் ஏற்கனவே தகப்பன் மேலே அவனுக்கு இஷ்டம், தகப்பனுக்கு இவன் மேலே இஷ்டம். அந்த வங்கியெல்லாம் மழை வர்ற அங்கேயெல்லாம் அவனுக்கு செஞ்சு கொடுத்தாங்க, இவனுக்கு யாருக்கும் கொடுக்கல. அவனை நல்லா செப்பரேட்டாக பார்த்துக்கிறாரு இல்லையா, யாக்கோபுன்ற இஸ்ரேல் பார்த்துக்கனால அவன் தனி பிரியம். ஏன்னா வயசான காலத்தில் சின்னவன் குட்டி பையனாக இருக்கிறான். அதனால் அவருக்கு ரொம்ப இஷ்டம். 2 மனைவி வந்து 2 பிள்ளை தான் பார்க்குறாங்க, பென்யமீனும் இவனையும் யோசிப்போம். அப்போ 2 குழந்தைங்க தானே அவனுக்கு, மீதி பேர்லாம் நிறைய குழந்தைங்க இருக்குது. அதனால் அவன் என்ன செய்ய ரொம்ப அன்பு செலுத்துறாரு. அதனால தான் ரொம்ப கோபம் அவனுக்கு. தகப்பனுடைய அன்பு இருக்குது, அவனுக்கு எல்லாம் செய்கிறாரு, கெட்டதெல்லாம் கொடுக்குறாரு, ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறாரு, அவன் பேச்சை கேட்குறாரு. அவன் மட்டும் சும்மா மட்டும் இல்லை, இவங்க அண்ணனுங்க செய்கிறது எல்லாத்தையும் அவன் தகப்பன்ட்டு சொல்லிவிடுவான். அவன் என்ன இருக்கிற எல்லா உண்மையும் சொல்லிவிடுவான். அதனால் என்ன ஒரு பொறாமை. அந்த பொறாமையானது பயங்கரமானது. நம்ம வாழ்க்கையில் கூடங்க நிறைய பேர் பொறாமைப்படுவாங்க நம்மளை பார்த்து. அது வந்து பயங்கரமானது. அது எல்லாத்துக்கும் கொலைவெறி விட மோசமானது பொறாமை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பொறாமைப்படக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தாழ்மையுள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை தர்றார். பார்த்துக்கோங்க, எதிர்த்து நிற்கிறாரு. எதுக்கு, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை வந்தாலே பொறாமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அவன் மேலே. யாருக்கு ஒரு பெருமையாக இருக்கிறாங்களோ, தன்னைக்கு தானே பெருமை நினைக்கிறவங்க அடுத்தவங்க மேலே பொறாமப்படுவாங்க கட்டாயமாக. அதனால் பொறாமையே வரவே கூடாது. என்ன வந்தாலும் பொறாமை மட்டும் வரக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட நம்ம இருதயத்திலேருந்து புறப்படுறது தீட்டானது எல்லாமே இருக்குது. பொறாமை, எரிச்சல், வன்கண் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. இருதயத்தை இருக்கிறது மகா கெடுதலமாக இருக்கிறது. இருதயத்தை சுத்திகரிக்கிற ஆண்டவர் தான். இருதயத்தின் ஆழத்தை காண்கிறவர் அவர் தான். இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர் தான். ஒரு கைப்பிடி தாங்க இருதயம். அதில் எவ்வளோ மாசு, கசடு, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை எல்லாம் அதில் இருக்குது.
அதுலேருந்து தான் வந்து எல்லாரையும் தீட்டுப்படுத்துது. இதயத்துலேருந்து வர்றதான் தீட்டுப்படுத்தும். வெளிலேருந்து வந்து ஒன்றும் தீட்டுப்படுத்த போகிறது கிடையாது. இதயத்துக்குள்ளேருந்து, நம்ம இதயத்துக்குள்ளேருந்து வர்றதாங்க தீட்டுப்படுத்தும். நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க, எகிப்துக்கு அவன் போயிட்டு, உங்களுக்கு தெரியாமல் அந்த கதையெல்லாம், நமக்கு அது வெளியே வேணாம். பொறாமையின் ஆவி வந்தால் என்ன நடக்கும்னு பாருங்கள். கொலையே தூண்டும், கொலை பண்ணுறதுக்கு தூண்டும். அந்த ஒரு மிருகத்தின் ரத்தத்தை வங்கியில் தெளிச்சதுக்கு அவங்க தகப்பட்ட காமிக்கிறாங்க பாருங்கள். மிருகாட்சிஷன் அவன் அதுக்கு துக்கம் கொண்டாடி அழுகுறான். ஓன்னு அழுது துக்கம் கொண்டாடுறான். இப்போ பாருங்கள், ஒரு தகப்பனே என்ன செய்கிறாங்க, மனமடிவு பண்ணுறாங்க. தகப்பனுடைய அன்பு அவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு அவனை தகப்பனையே மாற்றுறாங்க. செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ பொறாமை என்னென்ன செய்து பாருங்கள். ஒவ்வொன்றா செய்தா என்னென்ன பயங்கரமான எல்லாம் செய்து பாருங்கள். அதனால் நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பொறாமைன்றது நம்ம வாழ்க்கையே அழிச்சிடும், நம்ம லைஃபே காலி ஆகிடும். அதனால் உயிர் போகும். சில சமயங்களில் உயிரே போய் எடுக்கும். அதனால தான் நம்ம ரொம்ப பொறுமையாக அமைதியாக மற்றவங்களை பொறாமப்படாதபடி நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்துக்கணும். மற்றவங்களை நம்மளை பார்த்து பொறாமப்படக்கூடாது, அது இடமே கொடுக்கக்கூடாது. அது பொறாமப்படாதபடி நம்ம என்ன செய்யணும், பக்குவமாக நடந்துக்கணும், தாழ்மையாக நடந்துக்கணும். சரிங்களா? இதுதான் நம்மளோட கருத்து. அவனோட நமக்கு அந்த வாழ்க்கை வந்து ஒரு பாடம். யோசேப்பின் வாழ்க்கை வந்து ஒரு பாடம். நன்மை செய்து என்ன செய்தான், அவன் தீங்கு அனுபவித்தான். யார்? யோசேப்பு. அதுதான் அங்கே மெயின். தகப்பனுடைய அன்பை இழந்தான், தகவலுடைய அன்பை இழந்தான், எல்லாத்தையும் இழந்து கடைசியில் அம்போன்னு எங்கே போயிட்டான், எகிப்துக்கு அடிமையாக போயிட்டான். ஆனால் அதுவும் நன்மை தான். கர்த்தர் எது செய்தாலும் ஒருத்தர் குறித்து செய்தார்னா நன்மை தான் செய்வார். நம்மளுக்கும் ஆண்டவர் எப்போது நன்மை தான் செய்வார்ன்றதை நீங்கள் உணர்ந்துக்கணும். நன்மை செய்கிறவரே சுற்றி திரிகிறார் ஆண்டவர். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை பாதுகாப்பாராக. பொறாமையின்றி நம்ம வாழ்க்கையில் பொறாமை யார் மேலேயும் படாதபடி நம்ம வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you all.